ஹஸ்பண்ட் நில்லுங்க. பத்திரகாளி ஆரம்பிச்சிருச்சுனே. எனக்கு இது அந்த பக்கம். உங்க தங்கச்சி மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுதா? நானும் தானே பக்கத்துல நிக்கிறேன். என்ன உங்களுக்கு தெரியலையா? வாமா மகா, என்னமா அந்த பக்கம்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அண்ணே வசூலுக்கு போணும்னே. ஆமா வசூல் போணும். நீ வீட்ல போயிரேன் வரேன். ஆமாக்கா வசூலுக்கு போணும். ஏய் இனி நீ என் கையில தான் சம்பளம் வாங்கணும். போனே போ, கூப்பிடுறாங்கல்ல, கூச்சப்படாம பேசு. அவங்க கிட்ட மட்டும் கூச்சப்படாம. போடா, நீ போய் அப்படி நில்றா. ஆச்சி கிட்ட கூச்சப்படாம பேசணும்னு சொல்லணும்னே. அதுக்குள்ளே கட் போங்க பண்றா. சார், நீங்க போய் அப்படி நில்லுங்க சார். சொல்லுமா. என்னை நீங்க இன்னும் சின்ன பிள்ளையா தானே பாக்குறீங்க தான். நான் பண்ண விஷயம் எல்லாமே மடத்தனமாவும் வீம்புக்காகவும் பண்ணதா தானே நினைக்கிறீங்க. இப்ப ஏமா அதையெல்லாம் பத்தி பேசுற? இல்லத்தான், ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு புரிய வைக்கணும். சரி வா, வீட்ல போய் உட்கார்ந்து பேசுவோம் வா. பாத்தீங்களா, இப்பவும் நீங்க என்னை பார்த்து பயப்படுறீங்க. இனி என்ன பேச போறாளோ, இன்னைக்கு என்ன குண்டு போட போறாளோ தானே நினைக்கிறீங்க. இதுக்கு மேலேயுமா? நான் தான் சொல்றேன்ல, ஏன் என்னை ஒரு பிரச்சனையை உண்டு பண்றவளாவே பாக்குறீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அத்தான். நீங்க தான் என் புருஷன் நினைச்சிட்டு இருக்கேன். எங்க அப்பா அந்த கனடா மாப்பிள்ளைக்கு என்ன கட்டி வைக்கிறேன்னு சொன்னனாலதான் நான் உங்க வீட்டுக்கே வந்தேன். வேற யாருமே என்ன பொண்ணு கேட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் 2 நாள் காணாம போனேன். மயில் மாமா பாண்டிய தனக்கு என்னை கேட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் முன்னாடி வச்சு உங்களை கிஸ் பண்ணேன். இது எல்லாமே நீங்க எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் பண்ண விஷயம் அத்தான். ஆனா நான் இப்படி பண்ணது உங்களை பாதிச்சிருச்சு. உங்களை கஷ்டப்படுத்தும் தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் இது எதையுமே பண்ணி தொலைச்சிருக்க மாட்டேன். இப்ப இதெல்லாம் பேசி என்ன மகா பண்ண போறோம்? இருக்கட்டா, நான் முதல்ல பேசி முடிச்சறேன். ஆக்சுவலா இதை நான் உங்கள்ட்ட முன்னாடியே பேசியிருக்கணும். 2 மாமாவும் ஒன்னா சேர்ந்த பிறகுதான் இதை நான் உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. மகா, நீ பண்ணதுலயே மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த 2 குடும்பத்தையும் சேர்த்ததுதான். இதுக்கா என் வாழ்நாள் முழுக்க உனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பேன். நீங்க தேங்க்ஸ் சொல்லணுங்கிறதுக்காக நான் இப்ப உங்ககிட்ட வரல. இவ பாட்டுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் விளையாட்டுத்தனமா பண்ணிட்டாலே, இத வச்சு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம்னு இவ நினைச்சு பார்த்திருப்பாளன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? தெரியும் அத்தா, நீங்க அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்க இன்னும் என்ன சின்ன பிள்ளையாவே நினைக்கிறீங்க. நான் எவ்வளவு துடிச்சு போயிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு அழுதுருக்கேன் தெரியுமா? எங்க அப்பா கிட்ட நீங்க அடி வாங்கினப்போ, போலீஸ்காரங்கள்ட்ட நீங்க அடி வாங்கினப்போ, ஏன் என் கண்ணு முன்னாடியே சின்ன மாமா உங்களை போட்டு அடிச்சப்போ நான் எவ்வளவு துடிச்சு போனேன் தெரியுமா? என் மனசுல விழுந்த வலிய மட்டும் சொல்லிட முடியாதா? ஏன் அளவுக்கு நீங்க என்னை லவ் பண்ணிருந்தா இதெல்லாம் உங்களால உணர முடியும். அன்னைக்கு எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ நான் உங்களை வர சொல்லியிருந்தேன். எங்க அம்மா மருந்து குடிச்சது கூட நான் உங்ககிட்ட சொல்லல. ஏன்னா நான் அப்படி உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்க உங்க குடும்பத்தோட வந்திருப்பீங்க. அப்ப நான் உங்ககிட்ட தனியா பேச முடியாது. உங்ககிட்ட தனியா பேசணுங்கிறதுக்காக தான் எங்க அம்மா மருந்து குடிச்ச விஷயத்த கூட நான் மறைச்சிட்டேன். உங்களை நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் அத்தா. ஒவ்வொரு செகண்டும் நான் உங்களை நினைச்சு துடிச்சிட்டு இருக்கேங்கிறத சொல்றதுக்காண்டிதான் இப்ப நான் உங்களை நிப்பாட்டினேன். 24 மணி நேரமும் உங்களே நினைச்சிட்டு இருக்கிற எனக்கு நீங்க படுற கஷ்டத்தை நினைச்சு பார்க்க முடியாதா அத்தா? அதுக்காக நீங்க வருத்தப்படும் போதோ இல்ல அடி வாங்கும் போதோ கையை கிழிச்சுக்கிட்டோ இல்ல சூடு போட்டுக்கிட்டோ என்னைய நானே வருத்திக்க நான் ஒண்ணு பைத்தியம் இல்ல அத்தா. வலிங்கிறது மனசுக்குள்ளதான் இருக்கணும். அது இருக்கு, வலி இங்க இருக்கு. சரி நீங்க போங்க, சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. கீதா வா போலாம். என்ன சைக்கிள்ல உட்கார வச்சு ஒரு ரவுண்டு போங்க. வேலை இருக்கு மகா, இன்னொரு நாள் கூட்டு போறேன். ஏன் ஓட்ட மாட்டீங்களா? இதுவே வேற யாராவது இருந்திருந்தா நான் உங்க பொண்டாட்டி தானே. இல்லம்மா வேலை இருக்கு, கீதாலாம் இருக்கு, சொன்னா கேளுமா. சைக்கிள்ல கூட்டிட்டு போறனால கீதா ஒண்ணும் சொல்லாது. என்ன கீதா? அண்ணே முதல்ல கூட்டு போனே ப்ளீஸ், அது முடிய மட்டும். ஓகே. பின்னாடி இல்ல முன்னாடி. டேய், என்னடா ஒரு மாதிரியா இருக்க? ஏதாச்சும் பிரச்சனையா? என்னடா கொஞ்ச நாள் நல்லா இருந்தா திரும்பவும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா? அதானே சிக்கல்ல மாட்டிடுவானோ? எனக்கு அதான்டா டவுட்டா இருக்கு. டேய் என்ன நடந்துச்சு? கேக்குறோம்ல, வாயை திறந்து பேச மாட்டியா நீ? நேத்து நான் அவளை பார்த்தேன்டா. எவள? காமுவ. நீ சைலண்ட் மூட்ல இருக்கும்போதே நினைச்சேன்டா.
ஆமா, அதான் முடிஞ்சு போன மேட்டராச்சே. இப்போ என்ன புதுசா? நேத்து அவளை ஜவுளி கடையில பார்த்தேன்டா. இந்த ஊர்ல இருக்கிறது ஜவுளி கடை, கோயில், ரோடு இந்த மாதிரி இடம் தான். இந்த மாதிரி இடத்துல தானடா பொண்ணுங்களே பார்க்க முடியுது. டேய் நான் சீரியஸா பேசுறேன்டா. அவளுக்கு கல்யாணம்னு நினைக்கிறேன்டா. உனக்கு எப்படிடா தெரியும்? நேத்து அவங்க குடும்பத்தோட ஜவுளி கடைக்கு வந்திருந்தாங்கடா, கல்யாண துணி எடுக்கிறதுக்காக. அப்ப நான் அவளை பார்த்தேன்டா. அப்ப அவளும் அவங்க சிஸ்டரும் தனியா நின்று இருந்தாங்க. அவ உன்னை பார்த்தாளா? பார்த்தாடா. அந்த பார்வையில எப்பவுமே என்ன பார்க்குற கோவமான பார்வை இல்லடா, ஏதோ ஒரு சொல்ல தெரியலடா. ஆனா அந்த பார்வையில் ஏதோ ஒரு மாற்றம் இருந்துச்சுடா. என்னடா ஃபீலிங் ஓவரா இருக்கு? கவிதை எழுதிடுவ போல. டேய் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியாதுடா. என் ஃபீலிங்ஸ் உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாதுடா. அவ பார்த்த பார்வையில் நான் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் தெரியுமா? ஒரு செகண்ட் என்னை பார்த்துட்டு திரும்பிட்டாடா. டேய் மூர்த்தி, அவளால ஒரு தடவை பட்டதெல்லாம் உனக்கு போதாதா? நீ அவளை லவ் பண்றன்னு போய் பிரச்சனை ஆகி அவ அண்ணனும் டெய்லரும் வந்து பேசினதெல்லாம் மறண்டியா நீ? எப்படி மறக்க முடியும்? அன்னைக்கு அந்த டெய்லர் இவனை கூட்டிட்டு போய் பேசியே கொண்டிருக்கான். மறக்க முடியுமா அத? டேய் உங்களுக்கு இதெல்லாம் கிண்டலா இருக்குல்லடா. டேய் நடந்த விஷயத்தெல்லாம் கிளறாத. அவளுக்கு வேற கல்யாணம் ஆக போகுன்ற. அது இல்லடா, எனக்கு என்னமோ சம்மந்தம் இல்லாத இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அவன் முடிவுக்கு அவங்க அப்பா எப்போ எதிர்ப்பு தாண்டா தெரிவிப்பாரு. அவ ஏன் என் காதலை ஏத்துக்கலனா அவன் நல்லா படிக்கணுன்றதுக்காக தான். அவளை நான் புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட அந்த ஆள் புரிஞ்சிக்கலடா. ரொம்ப தாண்டா உருகுற. உனக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தைய பத்தி உனக்கு ஏன்டா இவ்வளவு ஃபீலிங்கு? டேய் நீ வேற பேசாமறா. அவனே வருத்தத்துல இருக்கான். டேய் மூர்த்தி, அந்த பொண்ணு சம்மதத்தோட கல்யாணம் பண்றாங்களோ இல்ல கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ அது உனக்கு தேவையாடா? ஏன் கைவிட்டு போன ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப வேணும்னு நினைக்கிறடா? டேய் கைவிட்டு போன விஷயமா இருக்கலாம்டா, ஆனா நான் அவளை உண்மையிலே நேசிக்கிறேன்டா. அவ வருத்தமான முகத்தை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்துச்சு. எனக்கு என்னமோ நான் தான் கையாளத்தனமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஏன் மேலே எனக்கு கோவமா வருதுடா. டேய் உன் ஆளுக்கு ஆயுஸ் 100. ஆனா என்ன, உன் கூட வரதுக்கு தான் கொடுத்து வைக்கல. அதோ வரா பார். டேய் மூர்த்தி, நான் வேணா அந்த பொண்ணுகிட்ட போய் திருமண வாழ்த்துக்க சொல்லிட்டு வரட்டுமா? டேய் ஒண்ணு வேணாம்டா, உன் வேலையை பாடுறா. டேய் அவன் சொன்னது சரிதான்டா. அவன் முகமே சரியில்லையே. வேணும்னா அவள்கிட்ட போய் என்ன பிரச்சனைன்னு கேட்டு பார்க்குறியா? வேணாண்டா, பார்த்துப்போம். எனக்கும் கேட்கணும் தான் தோணுது, ஆனால் எதுக்கு தேவையில்லாத வீண் பிரச்சனை. ஹலோ, போஸ்ட் மாஸ்டர் பிரைஸோடன் ஸ்பீக்கிங். என்னங்க நல்லா இருக்கீங்களா? நேரத்துக்கு சாப்பிட்றீங்களா? சுகர் மாத்திரையெல்லாம் கரெக்டாக போட்டுக்கிறீங்களா? அடடா, என்னை பத்தி இவ்வளோ அக்கறையா விசாரிக்கிறீங்களே. ஆமா, நீங்க யாருங்க? நான் யாரா? என்னங்க என்னையே மறந்துட்டீங்களா? நான் தாங்க புஷ்பா பேசுறேன். அட ஆமா, எனக்கு கூட ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. என்னடா நம்ம சம்சாரத்துடைய குரல் மாதிரி இருக்குதேன்னு. நீ ஏன் இவ்வளோ தூரம் அக்கறையா விசாரிக்க போறன்னு சின்ன குழப்பம். ஆமா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க. ஆமா, உன்னோட பிபி பிரதர்ஸ் 2 பேரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடி, சக்கரவர்த்தி மாதிரி இருக்கேன். காலையில எந்திரிச்சு யார் முகத்திலையும் முழிக்காம நானே என் முகத்துல முழிச்சுக்கிறேன்னா, நரிமுகத்துல முழிச்ச மாதிரி நாள் பூரா சந்தோஷமா இருக்கேன்டி. சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? இப்போவாது கேட்டியே தாயி, அந்த விளங்காத லெமன் ரைஸை ஒரு வேளைக்கு மட்டும் செஞ்சு வச்சுட்டு போயிட்டு இத்தனை நாள் கழிச்சு சாவகாசமா சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்கன்னு கேட்குறிய. எல்லாம் நேரம் தாண்டி. நானும் நீங்க என்ன பண்றீங்களோன்னு தாங்க நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு என்னடி குறைச்சல்? பசு பாலை கறக்குது, காலையில காஃபி போட்டு குடிச்சிக்கிறேன். சுத்தி தென்னை மரம், அப்பப்போ இளநீ குடிச்சிக்கிறேன். நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச ஃப்ரூட்ஸையும் சாப்பிட்டுக்கிறேன். ஹோட்டல்ல இருந்து வேலைக்கு விதவிதமான சாப்பாடு. முக்கியமான ஒரு விஷயம், அங்க லெமன் ரைஸ் இல்லை தெரியுமா? ஓஹோ, இதை பாரு, இப்போ நான் தாண்டி கவலை இல்லாத மனுஷன். இப்படி ஜாலியாக இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாக்கா கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். சரி சரி, ரொம்ப தான் பீத்திக்க வேணாம். எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. வந்து ஒரு ரேட்டு பார்த்துட்டு போகக்கூடாதா? ஏய்,
கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷத்துல உன் வாயினால முதல்ல இப்படி ஒரு வார்த்தை கேட்கறேன்டி. அதெல்லாம் சரி, யோசிக்கிறேன். சம்மந்தம் இருந்தானா போன் அவங்ககிட்ட கொடு. பக்கத்துல தாங்க இருக்கிறான், இதை கொடுக்குறேன். டேய் சம்பந்தம், என்ன மம்மி? அப்பா லைன்ல இருக்காரு, இங்க வா. ஹூ? உங்க அப்பா பேசணும்னாரு. ஹலோ டாடி, how are you? நான் நல்லா இருக்கேன்டா. அங்க என்னடா நடக்குது? டாடி, நான் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. வெறும் லுக் லெவலில் தான் போய்கிட்டு இருக்கு. நோ ஃபர்தர் டெவலப்மெண்ட். பட் ஐ எம் ஒர்க்கிங் ஹார்ட். முயற்சியுடையார் இகழ்ச்சியுடையார். நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் டாடி. என்னடா உளறிட்டு இருக்க? ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. சாரி டாடி, நான் யூத் லாங்குவேஜில் பேசிட்டேன். உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. டேய், உன் அம்மா என்ன அங்க வர சொல்றாடா, நான் அங்க வரலாமா? உன் அபிப்பிராயம் என்ன? நீ என்ன பெரிய ஃபாரின் லீடராப்பா, இங்க வர்றதுக்கு இவ்வளவு பெருசா யோசிக்கிற? அதுக்கு இல்லடா, என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, நான் எப்பவுமே ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கிறவன். அந்த வீடு வேற ஓவர் கிரௌடா இருக்குல்ல, அதனால தான்டா யோசிக்கிறேன். சொல்லு. ஆமாம் டாடி, இந்த பெரியவங்க வீட்டில் வர 6 பேர், சின்னங்க வீட்டில் வர 5 பேர், இடையில நம்ம ஃபேமிலி வர, இவங்க எல்லாம் சேர்ந்து காய்கறி வாங்க போனாலே அந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்து காரைக்குடியே மிரள்றாங்கன்னா பார்த்துக்குவேன். அப்படியா? ஆமாம் டாடி, அதுக்காக நீ வராமல் இருந்துடாத. கண்டிப்பா வா. நீ வந்தனா தான் காலையில் நான் உன் மூஞ்சில் முடிப்பேன். உன் மூஞ்சில் முடிக்கிறது நரி மூஞ்சில் முடிக்கிற மாதிரி. அந்த ராசிக்காச்சும் ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆகாதான் பார்ப்பேன். என்ன டாடி? சரிடா, வரேன். ஓகே டாடி, நைஸ் டாக் டு யூ. ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ டாடி. வாங்கத்தான். ஹாய் மச்சான். வாப்பா, போய் கை கழுவி சாப்பிட வா. என்ன என் பின்னாடியே வர? ஏன் வரக்கூடாதா? வரலாமே. இப்ப ஏன் என் பின்னாடியே வர? வீட்டுக்குள்ளதான் உங்க பின்னாடி வர முடியும். என்ன வெளியில கூட்டிட்டு போறீங்க? உங்க கூட சைக்கிள்ல வந்தது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு நீங்க எங்கெல்லாம் வெளில போறீங்களோ நானும் உங்க கூட வருவேன். கல்யாண வேலையா சுத்திட்டு இருக்கேன், நீ ஏன் பின்னாடி வரணும்? நான் உங்க பின்னாடி வராம ஊர்ல உள்ளவங்க பின்னாடி வருவா? ஏன் லூஸ் தரமா பேசுற? நான் என்ன பட்டி விக்கிற மாதிரி தானா? வேதாள மாதிரி முதுகுல வச்சு சுத்துறதுக்கு? இது கூட நல்லா இருக்கு. என்னை அப்படியே கூட்டிட்டு வாங்க தான். என்ன வேதாள மாதிரியே பேசுற? இங்க பார், சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காத, பிடிவாதம் பிடிக்காத, வீட்லயே இரு. நான் பேசுறது அவ்வளவு டார்ச்சரா இருக்கா உங்களுக்கு? ஆமாமா, ரொம்ப கரெக்ட். மகா, சும்மா விளையாட்டு தான் பேசினேன், கோவம்லாம் படல. இங்க பாரு, சிரிக்கிறேன் பாரு. கோபப்படாத, வா சாப்பிடலாம். வா 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 சாப்பிடலாம். வாச்சிதா, தேங்க்ஸ். என்னன்னு கையில கட்டாமே சாப்பிட உட்கார்றீங்க? இல்லம்மா, அவசரமா போனோம், அப்படியே எடுத்து வை, சாப்பிட்டு போயிடுறேன். உட்காருமா, சாப்பிடலாம். இந்த மகா. கோபி, வாங்க சித்தப்பா, வாங்க வாங்க. என்னடா அப்பளத்தை எல்லாரும் சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சித்தப்பா, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச கீரை. அப்படியா? ஆமாண்ணே, இந்த கீரை, இந்த காய்கறி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நம்ம அண்ணி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாமா, சித்தப்பாக்கு இந்த கீரை ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி இதை சமைக்க சொல்லி சாப்பிடுவாரு. சாப்பிடுறது மாத்திரம் இல்ல, இந்த கீரை காய்கறி எல்லாம் வீட்டுக்கு வரும்போது நீங்க தானே பார்த்து பார்த்து வாங்கிட்டு வருவீங்க. நடுவுல உங்களுக்கு உங்க அண்ணனுக்கு சண்டை வந்ததுக்கு அப்புறம் இந்த பச்சை காய்கறி எல்லாம் பாக்குறப்போ வீட்டுல உள்ள எல்லாத்துக்கும் உங்க நடப்பு தான். ஆமா, நீ கொஞ்ச நாளைக்கு என் புத்தி அடகுல போயிருச்சு. ஆமா, எங்க அண்ணன் தர்மராஜா மாதிரி அவரை இந்த வீட்டிலே வச்சு எடுத்தறிஞ்சு பேசிட்டேனே. நினைச்சாலே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு அண்ணி, அசிங்கமா இருக்கு. நானா அப்படி நடந்துக்கிட்டேன்? நான் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன்? நானு கொஞ்ச நாளைக்கு ஏதோ வண்டி என் மண்டைக்குள்ள பூந்து என் புத்தியை குடைஞ்சு எடுத்துருச்ச நீ. ஆமா சித்தப்பா, விடுங்க சித்தப்பா, எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு? சாப்பிடுங்க. ஆமாண்ணே, சாப்பிடுங்கண்ணே. இல்லை ராசப்பா, நினச்சி பார்க்குறேன்டா, நினச்சி பார்க்குறேன். எப்படி என் நேரம் சரியில்லைன்னு சொல்கிறதா என்னன்னு சொல்லுவேன்? நம்ம அண்ணனை போய் எவ்வளோ பெரிய மனுஷன் அவரை போய் நான் எதிர்த்து பேசியிருக்கேனே. நல்ல வேளை
மகா சின்ன பொண்ணா இருந்தாலும் சமயத்துல வந்து என் கண்ணை திறந்து விட்டா. இல்ல சித்தப்பா, அப்பா இல்லாம உங்களால் வாசிக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, அப்படியே நீங்க ரெண்டு ஒண்ணு சேர்ந்தாச்சு. அப்பாவும் நீங்களும் தெய்வமா மதிக்கிறது நாதஸ்வரம். அந்த தெய்வீக இசைதான் உங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்திருக்கு. அது உங்களை பிரிய விடாது சித்தப்பா. என்னவோப்பா, நடுவில் நான் நம்ம ராசப்பா மாதிரி ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். இவன் எப்படி நம்ம ஒரு குழந்தையா நினைச்சு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறோமோ, அதே மாதிரி நான் கோவப்பட்டதும் ஒரு குழந்தை கோவப்பட்டுருச்சுன்னு நினைச்சிங்களப்பா. அதை விடுங்க. அண்ணன் தம்பி பாசத்துக்கு இந்த ஊர்ல நீங்க தான் உதாரணம். நடுவுல திருஷ்டி பட்டுருச்சு, அது இப்ப விலகிடுச்சு. நீங்க சாப்பிடுங்க. இல்ல நீ எங்க அண்ணனுக்கு முன்னால உட்காந்துக்கிட்டு சொல்றேன், இனி எங்க அண்ணனை பத்தி ஒரு நாள் தப்பா நினைக்க மாட்டேன் நீ.